ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாளை நாளுக்கான அதிகாரங்களுக்கூடாக கடந்து சென்றோம். லேவியராகமம் 11, சங்கீதம் 110, 111, 112, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 கொரிந்தியர் 3, 4 அதிகாரங்களை இதுவரை நேரம் ஒலிபரப்பியிருந்தோம். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நாளைய நாளுக்காக நீங்கள் ஆயத்தமாகலாம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வர இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வேத வாசிப்புடனும் ஜபத்துடனும் துதிகளுடனும் பாடல்களுடன் முனைகிறார். அவரை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா ஒரு மைக்கை எடுத்து விடுங்கள். ஆமே. இந்த வேளையிலும் உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். ஆமேன் ஆமேன். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பெரிய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய கரம் இந்த புதிய நாளிலும் எங்களை மட்டும் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி தேவனை ஆராதிப்போம். அதற்கு முன்பாக 108வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் வல்லவரும் கிருபை நிறைந்தவரும் பரிசுத்தமானவரும் ஆகிய எங்கள் தேவாதி தன்னுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உம்முடைய பரிசுத்த கிருபையின் கண்கள் பூமியெங்கின் மீது நோக்கமாய் இருப்பதற்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் கண்மலையான தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்த அந்த நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வணங்கி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். உம்முடைய அளவில்லாத கிருபைகள் எங்களை நிறைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களை மூடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் கண்மலையாக நின்று இதுவரையும் காத்தவரே, இனிமேலும் காக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாயின் கருவில் இருந்து எங்களை இதுவரையும் தோளில் சுமந்து வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களில் வரைந்து வைத்திருந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாயின் கருவில் இருந்தே எங்களை பெயரை சொல்லி அழைத்த தேவன் உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நிற்க எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பயப்படாதே, நான் உன் தேவன், திகியாதே, கலங்காதே என்ற வார்த்தைகளை எங்களுக்கு தந்து இம்மட்டும் எங்களை ஆறுதல் படுத்தி நடத்தி கொண்டு வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை பணிந்து ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, கண்மலையான தேவனே உம்மை ஸ்துதிக்கிறேன். கத்தாதி கத்தனே உம்மை ஸ்துதிக்கிறேன். ஜீவனுக்கு பலனானவரே உம்மை துதிக்கிறேன். ஜீவனை எங்களுக்காக தந்தவரே உம்மை துதிக்கிறேன். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறேன். நீர் மேலானவர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். எல்லாவற்றிலும் நீர் மேலானவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி.
வானமும் பூமியும் அழிந்தாலும் நீர் அழியாத தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அகில உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் நீர் அல்லவோ தகப்பனே. நிலையான உம்முடைய பாதத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்று உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையும் எங்களை காத்த வல்லமையுள்ள தேவன், உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் துணையாளனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மன வாஞ்சகளின்படி நீர் நடத்தி கொண்டு வரும் இரக்கமுள்ள தேவன் என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகத்துவமான தேவன். உம்முடைய நாமத்தை துதிக்க கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உண்மை உள்ளவர் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் நம்பத்தக்கவர் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் நன்மைகள் செய்பவர் என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை எங்களை போதித்து நடத்துகிற துணையாளனாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் மேல் கண் வைத்து நீர் நடத்துகிற ஆலோசகராய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். நாங்கள் வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் இதுதான் வழி என்று காட்டும் உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் மேலே உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் தகப்பனாய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். நாங்கள் தடுமாறி நிற்கின்ற போது, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் உம்முடைய அளவில்லாத கிருபையினால் எங்களை தாங்குகிற தகப்பன் நீர் என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கால்களை நீர் வலைக்கு நீக்கலாக்கி விடும் தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நும் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். உம் சமூகம் எனக்கு மேலானது, என் உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். உம் சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. உம் சமூகம் எனக்கு மேலானது, என் உயிரினும் மேலானது. நன்றி ஆண்டவரே. கிருபையின் கண்களால் எங்களை காணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு மனமாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் மண்டியிட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருந்து உண்மையாய் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தையும் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் படைத்த ஜனங்களாய் ஒரு மனமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உலகத் தலைவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே. உலகத் தலைவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களோடும் நீர் பேச வேணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆக்கிரமித்து சீறுகிற ஒவ்வொருவரின் ஆக்கிர கோஷங்கள் எல்லாம் அடங்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. கொடுமையானவர்களின் கையில் நின்று ஒவ்வொரு தேசங்களையும் நீர் மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் படைத்த பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனமாகிய ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விதமான ஆபத்துக்கள், நெருப்பு சீறல்கள், குண்டு வெடிப்புகள் ஒவ்வொன்றும் இந்த நேரத்தில் அடங்கி போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோணலானவைகள் செம்மையாகுவதற்காக ஸ்தோத்திரம். கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் நீதியாய் ஆட்சி செய்யும் ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநியாயமாய் அவலப்படும் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் நீர் துடைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு தேசங்களின் அலங்கோலங்களால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு குழந்தைகளின் மனநிலையையும் நீர் பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் உம்முடைய கிருபையின் கண்கள் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தலைவர்களின் சமாதானம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார கஷ்டங்கள், விலைவாசிகள் ஒவ்வொன்றின் மேலும் நீர் இரக்கம் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆக்கிரமித்து சீறுபவர்களின் மன எண்ணங்கள் அடங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் நீர் தெளிந்த புத்தியை கொடுத்து ஞானம் கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டிலும் அமைதியும் சமாதானமும் வர இருக்க நீர் செய்ய இருக்கும் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடசாலை போக முடியாமல் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குழந்தைகளின் மனநிலைய நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பயத்தோடும் ஒவ்வொரு இடங்களில் தங்கி இருக்கும் நேரத்தில் போதிய வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படும் இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் போக வேண்டிய இடங்களுக்கு இலகுவாய் போய் சேர நீர் கிருபை செய்ய வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையில் நிறைந்த தேவனே, உம்முடைய இரக்கத்தின் கண்கள் ஒவ்வொருவரையும் காணுவதற்காக ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிட வைத்தவரே, உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் ஆபத்தான நேரங்களில் எல்லாம் கூப்பிடும் போது எங்களுக்கு உதவி செய்பவரே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொன்னவரே, ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க நீர் கிருபை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தரும்போது நீர் ஒவ்வொன்றையும் காத்துக் கொள்ளுகிற தேவன், நீர் ஒவ்வொன்றையும் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என்றவன் என்று சொன்னீர். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என்றவன் என்று சொன்னீர். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். துக்கத்தினால் என் உள்ளம் வாடினது, துயரத்தால் என் கண்கள் கருத்தது, சஞ்சலத்தால் என்
நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னீர். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னீர். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். எக்காலமும் உம் கரத்தில் என்றறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொன்னேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னீர். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று அந்த வார்த்தைகளின்படி கிருபியாக எங்களை நீர் நடத்தி கொண்டு வார தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் எங்கள் பக்கம் நீர் இருந்து ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை நடத்தும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இருக்கிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த உலகிற்கு வந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் தாங்கி நடத்த வல்லவராயிருக்கிறீர் என்று உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் தகப்பனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்பவரே உமக்கு நன்றி. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்துபவரே உமக்கு நன்றி. புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே உமக்கு நன்றி. ஒரு ஆயந்தன் மந்தையை அறிந்திருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒரு ஆயந்தன் மந்தையை அறிந்திருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரின் மன வாஞ்சைகளை அறிந்து அதற்கேற்றபடி நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. இனிமேலும் வர போகிற எங்கள் நல்ல தேவனும் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை உம்முடைய பாதத்தில் நின்று துதிக்கும் பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே எந்தவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். அருகிலிருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் தந்த எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை நிறைந்த தேவனாய், கிருபைகளால் எங்களை நிரப்பின தேவன். கர்த்தர் நீர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் நேரங்கள் எல்லாம் எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவைகளின் போதும் நாங்கள் தள்ளாடி நின்ற நேரங்கள், நாங்கள் தனிமையாய் நின்ற நேரங்கள், நாங்கள் வியாதியோடும் பலவீனத்தோடும் நின்ற நேரங்கள் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் எங்களை தூக்கி எடுத்த தேவன். உம்முடைய கரம், எங்கள் கரத்தை பிடித்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை மறவாத உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. மகத்துவமும் மகிமையும் உன்னதமுமான தேவாதி தேவனே, இன்னுமாய் நாங்கள் உம்முடைய மகிமைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எங்கள் வழிகளில் எல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் வாய்க்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை எந்த நேரத்திலும் நாங்கள் நினைத்து துதிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். படுக்கையிலும் ராஜாமத்திலும் உம்மை நினைக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் நீர் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் ஒவ்வொன்றையும் நீர் நிறைவாக்கி தருவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிட்டு ஜெபிக்க வைப்பவரே, ஜெபத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க கற்று தந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். துதிக்க கற்று தந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத கிருபையினால் உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபிக்க வைப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உதவி இல்லாமலும் உம்முடைய கிருபை இல்லாமலும் நாங்கள் ஜெபிக்க முடியாது ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபத்தின் ஆவி எங்கள் மேல் ஊற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை இந்த நேரத்தில் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். பெரிய பர்வதங்களை எல்லாம் சமபூமியாக்கும் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பாதத்தில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே உமக்கு நன்றி.
எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே உமக்கு நன்றி. நாங்கள் இன்றைய நாளிலும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நினைக்காவிட்டால் நாங்கள் இந்த நாளை காண முடியாது ஆண்டவரே. நீர் நினைக்காவிட்டால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபிக்க முடியாது ஆண்டவரே. நீர் நினைத்தபடியால் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உம்முடைய பாதத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனையும் சுகபலத்தையும் தந்தவரே உமக்கு நன்றி. இன்னமும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்னமும் நாங்கள் ஜீவனோடு ஜீவிக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தினது உங்க கிருபைதான். தகப்பனை போல சுமந்து கொண்டீரே, தாயை போல அன்பு வைத்தீரே. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தினது உங்க கிருபைதான். தகப்பனை போல் என்னை சுமந்து கொண்டீரே, தாயினும் மேலாய் அன்பு வைத்தீரே. தண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போகவில்லையே, அக்கினியை கிடந்தாலும் சேதம் ஒன்றும் இல்லையே. தண்ணீரை கடந்தாலும் மூழ்கி போகவில்லையே, அக்கினியை கடந்தாலும் சேதம் ஒன்றும் இல்லையே. உன் கரம் என் மீது இருப்பதை உணர்கிறேன், உன் கரம் என் மீது இருப்பதை உணர்கிறேன். தீங்கு ஒருபோதும் நெருங்காதையா, என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தினது உங்க கிருபைதான். தகப்பனை போல் என்னை சுமந்து வந்தீரே, தாயினும் மேலாய் அன்பு வைத்தீரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றினீர், கவலைகள் பெருகும் போது கரம் பிடித்து நடத்தினீர். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றினீர், கவலைகள் பெருகும் போது கரம் பிடித்து நடத்தினீர். உந்தனின் சோள் மீது சுமப்பதை அறிகிறேன், உந்தனின் தோள் மீது சுமப்பதை அறிகிறேன். சோதனையினை என்றும் தொடராதையா, என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தினது உங்க கிருபைதான். தகப்பனை போல சுமந்து வந்தீரே, தாயினும் மேலாய் அன்பு வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்த வசனங்களையும் எங்களுக்காக நீர் தந்த தேவன். பரிசுத்தமான உம்முடைய வசனங்களை எங்களை உயிர்ப்பித்ததற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தமான வசனங்களால் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கைக்காக உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ள தேவனாயிருந்து, அந்த வார்த்தைகளில் நீர் உண்மையாயிருந்து, அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சொன்னதை நிறைவேற்றும் தேவனாய், வார்த்தைகள் மூலம் நிறைவேற்றும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவரே உமக்கு நன்றி. கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நீர் எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் மகிமையின் தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உம்மில் மேல் நாங்கள் உம்முடைய பாதத்தை வாஞ்சியோடு தேடி ஓடி வரை செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கால்களை விடுவித்து எங்களை உயர்த்தி வைத்த தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரமானவரே, எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபைகள் எங்களை தாங்கினதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கால்கள் சறுக்கிற நேரம் எல்லாம் உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை கலிகூறச் செய்பவரே, உம்முடைய செட்டைகளில் எங்களுக்கு அடைக்கலம் தந்தவரே, எங்கள் அடைக்கலமும் எங்கள் தாவரமும் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் அரணும் எங்கள் கோட்டையும் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளனே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளனே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளனே. எந்தன் கால்கள் சறுக்கும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் ஆதாரமே, அடைக்கலமே எந்தன் தாபரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நன்றி ஆண்டவரே. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்கள் தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆர்ப்பரித்து பாடும் நேரங்கள், துதிக்கும் நேரங்கள் எல்லாம் உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்கள் தலைகள் மேல் அமருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் தலைகள் மேலும் அமர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பின் தகப்பனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் நீர் கண் பார்க்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கிருபையின் கண்களால் காணுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் நீர் நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் பலமும் அடைக்கலமுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆபத்து காலத்தில் எங்கள் துணையாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. யாக்கோவின் தேவன் நீர் எங்கள் அடைக்கலமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, எங்களுடைய தேவனும் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய தேவனும் நீர்தான் என்றும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா தேவன் நீர் எங்கள் பலமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தின் பிடியில் எங்களை வைத்து சத்துருவின் கரத்தின் பிடியில் எங்களை கொடாமல் உம்முடைய கரத்தின் பிடியில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
சத்துரு எங்களை ஆளுகை செய்ய விடாது நீர் காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் என் தேவன் நீர் எங்களுக்கு பெரியவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனும் எங் தேவன் நீர் எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் ஒவ்வொருவரின் தேசத்திற்கும் நீர் பெரியவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாட்களையும் புதிய நாட்களாக நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற தேவன் நீர். ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் உம்மை மட்டும் நாங்கள் நம்பி எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. நீரன் தேவன், நீர் எங்கள் பாதுகாப்பின் தேவன், நீர் எங்களுக்கு அடைக்கலம் தரும் தேவன், நீர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே செல்லும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் தரும் புதிய நாட்களுக்காக நன்றி, நீர் தரும் புதிய மாதங்களுக்காக நன்றி ஐயா. இந்த வருடத்திலும் கண்ணின் மணி போல எங்களை காத்து நடத்தி இருக்கிறேன். இந்த 3வது மாதத்திலும் நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கின்றீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகின்றீர், காலமெல்லாம் கருத்த என்னை காண்கிறீர். வலப்புறம் நான் இடப்புறம் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துகிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துகிறீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன். ஆமேன். இதுவரை நேரமும் சங்கீத வேத வாசிப்புடன் துதிகளோடு அருமையான பாடல்களோடு ஜெபங்களோடு வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு கத்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை சித்தமானால் நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you. ஆமேன். ஆமென். ஆமென். நன்றி பிரதர். God bless you. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்தினார். வேத வாசிப்புடனும் வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்தார்.